Happy birthday to you. என்னென்னு சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மாவோட 60வது பிறந்த நாள். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்ததுங்க இந்த அம்மாவுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ். என் ஒய்ஃப் தான் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்திருக்கிறேன். இங்கே ஜால் பீச் ஹோட்டல் எடுத்து அங்கே சாப்பாடு எல்லாருக்கும் சொல்லி அவள் தான் அரேஞ்ச் பண்ணி செய்தது. அவள் தான் டிக்கெட்டும் எனக்கு சர்ப்ரைஸாக போட்டு அனுப்பியிருக்கிறா. இது எங்கள் அம்மாக்களுக்கு தெரியாது, அந்த சௌரத்துக்கும் தெரியாமல் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இனி மிச்சம் இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து வடமராட்சி பிரதேசத்தில் இருக்கிற யாழ் பீச் ஹோட்டலில் நிற்கிறோம். ஏன் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், பிரான்ஸ் நாட்டில் வசிக்கிற யுவராஜ் வந்து என்னோடய பாடசாலையிலேருந்து உண்டா படித்த நண்பர், அச்சுவேலியை சேர்ந்தவர். யுவராஜின் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கு 60வது பிறந்த தினம். அப்போ யுவராஜ் வந்து அவன் அம்மாவுக்கோ குடும்பத்தினருக்கோ தெரியாமல் ஒரு இன்பாதிச்சு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காண்டி வந்து ஒரு ஹோட்டல், இந்த ஜால் பீச் ஹோட்டலில் தங்கி நின்று இன்றைக்கு அப்படியே வந்து வீட்டுக்கார வரவழைச்சி ஒரு கேக் கொண்டு வெட்டி இன்பாதிச்சு கொண்டு கொடுக்க போகிறேன். அப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், நீங்களும் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து வரணும், நடக்கிற நிகழ்வில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு கேட்டாங்க. நாங்கள் முன்னே வந்து நிற்கிறோம். உங்களுக்கு எப்படி இந்த இன்பாதிச்சு கொடுக்குறார், என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு சொல்லி காண்பிக்கிறேன். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மாவோட 60வது பிறந்த நாள். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்ததுங்க இந்த அம்மாவுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ். என் ஒய்ஃப் தான் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்திருக்கிறேன். இங்கே ஜால் பீச் ஹோட்டல் எடுத்து அங்கே சாப்பாடு எல்லாருக்கும் சொல்லி அவள் தான் அரேஞ்ச் பண்ணி செய்தது. அவள் தான் டிக்கெட்டும் எனக்கு சர்ப்ரைஸாக போட்டு அனுப்பியிருக்கிறா. இது எங்கள் அம்மாக்களுக்கு தெரியாது, அந்த சௌரத்துக்கும் தெரியாமல் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இனி மிச்சம் இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது வந்து இந்த அம்மான்னு சொல்லிச்சுன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு சரியாக பிடிக்கும். அப்போ அதால் வந்து அவருக்கு ஒரு இன்பாதிச்சு கொடுக்கணுன்றக்காண்டி தான் இந்த இது வந்து செய்கிறோம். அதாவது வந்து 60வது பர்த்டே வந்து இனி வரப்போகிறது இல்லை. இப்போ இனி இதை ஒரேடியாக நாங்கள் சௌரங்கள் எல்லாம் உண்டாயிருக்கணும், ஒரே இதில் சொந்தங்கள் எல்லாம் உண்டாயிருக்கணும்னு தான் இந்த ஒய்ஃப் ஆசைப்பட்டு போட்டு இந்த எடுத்த முடிவு. அப்போ அதால் வந்து எல்லோரும் இந்த தருணத்தில் சந்தோஷமாக இருக்கணும்ண்டு தருணத்தை எதிர்பார்க்குறேன். எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருந்து அம்மாவோட பர்த்டே கொண்டாடினோம்ண்டு எதிர்பார்க்குறேன். என் பேர் வந்து ஜோகநாதன் யுவராஜ். நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்திருக்கேன். நீங்கள் அச்சுவேலியை ப்ராப்ளமாக கொண்டால். ஓகே, நன்றி.
சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? ஜெயராணி. ஜெயராணி. சரி, ஜெயராணி அம்மாவுக்கு இன்னைக்கு 60வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி யாருக்கார்கள் அன்பா எங்கள் மூலமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஒரு சில கிஃப்ட்ஸை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? வரும்போதே இவ்வளவு ஒரு அழகான ஒரு வரவேற்போட இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் நீங்க அதுவும் யாழ் பீச் ஹோட்டல்ல இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? Happy birthday to you. Okay. எதிர்பார்த்தீங்களா? மகனும் மருமகளும் சேர்ந்து சர்ப்ரைஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி செய்வாங்கன்னு சொல்லி. சரி, பக்கத்துல மகன் இருக்கிறேன், மருமகள் பொறையில இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி செய்ததுக்கு நன்றி. உங்களோட மகன் மருமகள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மா, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எங்களுக்கு நோய் நொடியின்றி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்க ஆர்டர் பிரார்த்திச்சுக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக டைம் தந்ததுக்கு. அதுக்குள்ள சாரி ஷர்ட் எல்லாம் இருக்குது. அதை வலிக்கிட்டு கேக் கட் பண்ண வைக்கணும். சரியா? இல்லை சப்ததாக வந்துட்டு ஒரு தருமே சொல்லல இந்த மாதிரி மட்டும் சொல்லல ஒரு தரும் சொல்லல தம்பியாலே தப்பணும்னு சொல்லுவோம் தானே. ஓ சந்தோஷம் சரியான சந்தோஷம். ஆனால் 2 பேர் தர வைக்கல உள்ளே கொண்டு வரல மனுஷியை கொண்டு வரல. நன்றி. சரி, அம்மாட பேர் என்ன? ஜெயராணி. 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 ஜெயராணி அம்மா இன்னைக்கு 60வது பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் அனுப்பியிருக்காங்க.
உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பி விட்டுருக்காங்க. வச்சுங்களா? ஆனா 2 நாள் இந்த கேக்கையும் கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு அழகான கேக்கை அனுப்பி விட்டுருக்காங்க. யார் இதை அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகள்லாம் அனுப்பியிருக்கேன். பிள்ளைகள்லாம் அனுப்பியிருக்கிறேன். யாரு? பிள்ளைகள்லாம் அனுப்பியிருக்கேன். பிள்ளைகள் அனுப்பியிருக்காங்க. சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர். 4 பேர். இப்ப 4 பேர்ல ஏற்கனவே ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு, அப்ப இது யார் அனுப்பியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இது மற்றவதான் அனுப்பியிருக்கிறோம். மற்ற பிள்ளைகள்லாம் மற்ற அனுப்பியிருக்கிறேன். பிள்ளைகள் தான் அனுப்பியிருப்பாங்க. மற்ற பிள்ளைகள்ல யார் அனுப்பியிருப்பாங்க? 2 தெரியாது. ஆனா பிள்ளைகள் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் பிள்ளை அனுப்பியிருப்பா. பிள்ளைகள் இந்த gift வரணுமன்ற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது அப்படிங்க. சரி, ஓகே. அம்மா போன தடவை உடுத்திருந்த சாரிக்கும் இப்ப உடுத்திருக்கிற சாரிக்கும் இளமையா இன்னும் கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்கு இந்த சாரி. சரி, ஓகே. அம்மா அழகா சிரிக்கிறீங்க. அப்படியே யார் இதை அனுப்பியிருக்காங்கன்னு சரியா சொல்லுங்க பாவம். அனுப்பிடாம பாவம் தானே உங்களுக்காக இப்படி வித்தியாசமா யோசிச்சு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. தங்கச்சின்ன பிள்ளையும் இருக்கிறா. தங்கச்சியவே இல்லை. அப்ப யார் அனுப்பிட்டு எனக்கு தெரியாது. நிறைய பேர் அன்பு போல இருக்குது அம்மாவுல. யார் செய்தேன்னு எனக்கு சரி, தெரியாது. ஓகே. அம்மாக்காக இன்னும் ஒரு gift அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, அம்மாக்காக ஒரு பழக்கூட வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அம்மா இதுல இருக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குமா இருக்கணும்னு சொல்லி அனுப்பி. சரி, இதுல எவ்வளவு விருப்பம் நினைக்கிறீங்க? தெரியாது. தெரிய இல்ல. சரி, அம்மாக்கு இது 60வது பிறந்த நாள் என்றபடியா இதுல 60,000 பெறுமதியான காசு 60 தாள்களை வச்சு அனுப்பியிருக்காங்க. அழகா பூவெல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. சரியா? சரி, அப்ப சந்தோஷமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்தது? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு சர்ப்ரைஸ் அனுப்புவாங்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சமும் எதிர்பார்க்கல. சரி, அப்ப யாரா இருக்கும் இதை அனுப்பினதை நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளைகளும் இருக்கிறோம். எந்த பிள்ளையாண்டு தெரியாது. ஆனா தங்கச்சின்ன பிள்ளைகளும் இருக்கிறோம். சரி, நீங்க யாரை இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்றீங்க? எல்லாரும் எனக்கு எல்லாரும் எனக்கு செமன். எல்லாரும் சமம். ஆனா யாரும் ஒரு ஆட்ல கூடுதலா இங்க அவங்க இல்லையேன்னு மிஸ் பண்றீங்களா? சின்னவர் கயன்ராஜ். கயன்ராஜ். கயன்ராஜ் அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அவங்க இல்லையேன்னு. அப்படியா? என்ன காரணம்? அவர் சின்னல இருந்து சின்னனாவே என்னோட நல்ல மாதிரி மூத்தவரும் அவர். சின்னல இருந்து நல்ல பாசமா என்ன விட்டு போவாரோட. சின்னல இருந்து அம்மாவோட நல்ல பாசம். ஆனா எல்லா வருஷங்கள்லயும் உங்களோட பிறந்த நாள் அவர் தான் செய்யறாரு. இந்த வருஷம் உங்களோட இல்லாம போயிட்டாரு. ஃபாரின்ல இருக்கிறபடியா இந்த வருஷம் உங்களோட பிறந்த நாள்ல கலந்து கொள்ள முடியல. அவருமே ரொம்பவே மிஸ் பண்றாரு உங்களோட. இந்த ஃபங்க்ஷனை அவர் நிறைய மிஸ் பண்றாரு. இந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேனே அப்படின்னு. உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறேன். அந்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, ஒரு அழகான ஒரு gift வந்திருக்குது. மகன் இந்த இடத்துல இல்லாட்டி மகன் போட்டோஸ் ஒரு அழகா பிரேமாவே வந்திருக்கு. நீங்க ஃபேமிலியா இருக்கிற மாதிரி. சரி, அதுவும் இது டிஜிட்டல் ஆர்ட் பண்ண பெயிண்டிங். இது வடிவங்க இந்த போட்டோ நல்லா இருக்கா? சந்தோஷமா உங்களுக்கு இப்படி எல்லாம் gift நீங்க வந்தது. சரி, அப்ப இந்த gift இப்போ ஒரு சர்ப்ரைஸ் gift அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக மகன் கயன்ராஜ் அவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. சந்தோஷம் தானே? சரி, அப்ப அவருக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த gift அனுப்பினதுக்கு? அவருக்கு நமக்கு வேன் சொல்ல வரும். அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் gift அனுப்பியிருக்காங்க. அவங்க ஃபாரின்ல இருந்தாலும் கயன்ராஜ் சார்பாக நீங்க பிறந்த வாழ்த்துக்கள் அம்மா. நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் வாழ்த்துக்கள் அதுக்கு நன்றி. தம்பி வையுங்க.
ராணி அம்மாவோட 60வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மீண்டும் ஒரு அக்கள் எங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. உங்களுக்காக ஒரு சில கிஃப்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. ராணி அம்மாக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதுல 30,000 பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்டை அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கும் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க? நிறைய பேர் இருக்கிற வழியா தான் அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புறாங்க. உங்களால கெஸ்ட் பண்ண இயலாம தான் இருக்கும் யார் இதை அனுப்பியிருப்பாங்கன்னு. ரெண்டாலும் நீங்க அவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவங்க சந்தோஷமா அப்படி சொல்லலாது. யாரா இருக்கும்னு சொல்லலாது. சரி, ஓகே. அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, அப்படி திறந்து பாருங்க. சாரி, சரி, அப்படி எடுத்து கையில வச்சிருங்க. சரி, அம்மாக்காக ஒரு அழகான சாரி வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அம்மாவோட வயசு குறைக்கட்டுமா இந்த சாரியை உடுக்க வச்சு அப்படின்னு. சரியா? சரி, எதிர்பார்த்தீங்களா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னைக்கு வரும் அப்படின்னு? இல்ல, அம்மாக்கு என்ன கதைக்கிறேன்னே தெரியல போல. இதான் வாயடிச்சு போறதுக்கு சொல்லுவாங்களோ சர்ப்ரைஸ் கிஃப்ட பார்த்து? எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி செய்வினவன்னு தெரியும், ஆனா இப்படி வருமென்று எதிர்பார்க்கவில்லை. சரி, செய்வாங்கன்னு தெரியும், ஆனா இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்டா இந்த பர்த்டே வந்து எதிர்பார்க்கல. சரி, உங்களை இந்த பர்த்டேல சந்தோஷப்படுத்துறதுக்காக எப்பவுமே இந்த 60வது பிறந்த நாள் நீங்க மறக்க கூடாதுன்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதை யார் அனுப்பியிருக்காங்கன்னு நானே சொல்றேன். இந்த கிஃப்ட் வந்து ஜெர்மனி சுவிஸ்ல இருந்து தர்ஷா, கம்சனா, பீது, அனு எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. யார் அவங்க? தங்கச்சியில பிள்ளைகள். சரி, தங்கச்சியில பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா? சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதுக்கு? நன்றி. அஜு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் தர்ஷா, கம்சனா, பிது, அனு சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சர்ப்ரைஸ் மழையா இருக்குன்னு தான் சொல்லணும். உங்க மேல அவ்வளவு அன்பு எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்தநாள் அமையணும் பண்றதுக்காக அடுத்தடுத்து இவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. என்னன்னு தெரியல, இவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அஜு சர்ப்ரைஸ் டெலிவரி ஊடாக குடும்பம் கொண்டு வர ஆசைப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இதோட 4வது சர்ப்ரைஸ் கிஃப்டோட உங்களோட இணைந்து இருக்கிறேன். சரி, அஞ்சு சர்ப்ரைஸ் டெலிவரியோட சேர்த்து உங்களுக்காக மீண்டும் ஒரு ஆட்கள் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நேராணி அம்மா 60வது பிறந்த நாள் சந்தோஷமா கொண்டாடுறீங்க. உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். நேராணி அம்மாவுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் தான் இந்த பர்த்டேக்கு வந்துருக்குது. உங்களோட பர்த்டேக்கு சாய் பாபாவை கிஃப்டா அனுப்பி விட்டுருக்காங்க. அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி காசுகளோட சேர்த்து அனுப்பி விட்டுருக்காங்க. சாய் பாபான்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாய் பாபா பக்தி அதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க போல இருக்கேன். வீட்டுல வச்சு நீங்க அழகா கும்பிடுவீங்க. இது ஒரு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு பரிசு ஞாபகார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதையும் அனுப்பியிருக்காங்க. இதை யார் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யார் அனுப்பல? அது யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட இருந்து இன்னைக்கு வரல அப்படி யோசிச்சு பார்க்கலாம். வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அப்ப இது யார்கிட்ட இருந்து வரே இல்லையோ அவங்கதான் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரி சரி, ஓகே. சிந்து 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 அவங்க எங்க இருக்காங்க? பிரான்ஸ்ல இருக்காங்க. அனுப்பியிருப்பாங்களா? அனுப்புவா. அனுப்பலாம். டவுட். சரி, ஓகே. அடுத்ததா ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். தெரியாத ஒரு பர்த்டே பார்ட்டி இங்க நடக்குது. அதே நேரம் அடுத்தடுத்து இவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்டையும் அனுப்பிடுறாங்க. அதே நேரம் அவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்டையும் நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. நீங்களாம் வளமையான ஆட்கள். நாங்க தான் வளமையான ஆட்கள்.
சரி ஓகே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது யாருன்னு வந்து இது யார் அனுப்பியிருப்பாங்க? இது சிந்து தான் செய்வா செய்வா. அம்மாவோட இந்த 60வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கேட்டு பிரான்ஸ்ல இருந்து வளரா மகள் சிந்து அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க ரொம்பவே இந்த இடத்தை மிஸ் பண்றாங்களாம். எல்லாரையும் பார்க்கும்போது நான் இங்கே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்க இங்கே வந்து இந்த நிகழ்வுல என்னால கலந்து கொள்ள முடியல, ஆனா என்கிட்ட பேர் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இது அமையணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க உங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. சரி ஓகே. இந்த மோதிரத்தை வந்து சிந்து அவங்களோட அம்மாவோட கையால போட்டுருக்காங்க. யோராணி வந்ததுல இருந்து நாங்களே இவ்வளவு நேரத்தை எடுத்துட்டோம். விழாவுக்கு ஃபுல்லா சர்ப்ரைஸ் கிஃப்டாவே போயிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.
தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.